அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. நம்மளுடைய டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் இருக்காருலே, அவர் உள்ள வந்துட்டாரு. டைட்டில் வின்னர் பார்த்தீங்கன்னா திருப்பி மாயாவோட பழைய மாதிரி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி சேர்ந்து எல்லாத்தையும் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதிலே மெயினாக பார்த்தீங்கன்னா மணியை பற்றி இருக்க உண்மையை அப்படியே போட்டு உடச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். மணி தான் பார்த்தீங்கன்னா மாயா என்னை ஏற்றி விட்டது. மணி எனக்கு ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த ஸ்க்ரூவால் தான் பார்த்தீங்கன்னா நான் பேச ஆரம்பித்தேன். அது நான் வெளியே போய் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. இந்த மணிப்பையை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே பிரிக்கிறதுக்கு என்னை உனக்கு எதிராக ஏற்றி விட்டு பார்த்தீங்கன்னா பல வேலையில் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை உடைக்கிறாரு. மணி ஒரு மோசம், மணி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டைட்டில் இதை சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணிக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷ்ணு உட்காந்து பேசியிருக்காங்க. என்னடா வர்றவன் பூரா நம்மள்ட்ட பேசவே மாட்டாங்கன்னா, எப்போ வர்றவன் பூரா நம்மள்ட்ட பேச மாயாட்டே பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவங்களுக்கு வயிறு எரியுது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பர்னிங்லாம் எரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டைட்டில் வின்னர் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி பண்ணி விட்டாரு. என்னன்னா, எவன் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணால் கூட கவலை இல்லை. ஆனால் பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர்னு போட்டால் ஏன் போட்டால் தான் வருது, நான் தான் வருவேன், என் கப்பலாம் எனக்கு முக்கியம் இல்லை, டைட்டில் வின்னர் பேர் தான் முக்கியம் அப்படின்னா நான் தான் அந்த பேருக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக அந்த புறமா போகுது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.